வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்னைக்கு பீர்க்கங்காய் பச்சடி தான் பார்க்க போறோம். பீர்க்கங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் உங்களோட டேஸ்ட் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ ஒரு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் அதுன்னு சொல்லலாம். ஸோ பீர்க்கங்காய் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்துட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டிஸா கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது சீக்கிரம் வெந்து வரும். அதனாலதான் இந்த மாதிரி நான் குட்டி குட்டிஸா கட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். பீர்க்கங்காய், ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம். இது வந்துட்டு ஆந்திரா ஸ்டைல்ல பண்ணும்போது நிறைய மிளகாய் சேர்த்துப்பாங்க. நான் என் வீட்டுக்கு காரம் எவ்வளவு தேவையோ எவ்வளவு சாப்பிடுவாங்களோ அவ்வளவுதான் எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு வேர்க்கடலை, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. சோ இவ்வளவுதான் இன்கிரீடியன்ட். சிம்பிளா இருக்கும், ஆனா ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். டேஸ்டாவும் இருக்கும். ஒரு கடாயில பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். அது கூட உளுந்து, பின்ன கடலைப்பருப்பு 2 பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறமா 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா பீர்க்கங்காய் சேர்த்துட்டு இருக்கேன். பீர்க்கங்காய் வந்துட்டு நல்லா எண்ணெயிலே வறுப்பறட்டும். நான் வந்துட்டு சீரகம் சேர்க்க மறந்துட்டேன், அதனால இப்போ சீரகம் சேர்த்துட்டு இருக்கேன். அது கூடவே தக்காளியுமே ஆட் பண்ணிருக்கேன். சோ கொஞ்சமா மஞ்சள், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு. சோ இதெல்லாம் நல்லா வெந்து வரணும்ன்றதுக்கோசம் ஒரு லிட்டு போட்டு நான் மூடி வைக்க போறேன். சோ லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்ப எடுத்து பாக்குறேன் பாருங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்கிறேன். நல்லாவே வெந்து வந்துச்சு. இப்ப புளியும் சேர்த்துமே நல்லா வதக்கிக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே புளி எல்லாம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நான் வந்துட்டு பீர்க்கங்காய் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சூப்பரா வதங்கி வந்தாச்சு. இப்ப நம்ம பீர்க்கங்காய் ஆற விட்டுடலாம். எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் எடுத்து வச்ச பீர்க்கங்காய் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை அரைச்சு எடுத்துட்டு வந்து தண்ணி ஊத்தாம லைட்டா மட்டும் தண்ணி ஊத்தி திக்கா அரைக்கும் போது இது ரொம்ப நல்லா இருக்கும். தாளிக்கிறது பாத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், அதுக்கப்புறமா மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பீர்க்கங்காய் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சம்டைம் நம்ம சுட சுட சாப்பாடோட பீர்க்கங்காய் பச்சடி போட்டு அதை சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். புளிப்பு, காரம், அப்புறம் அந்த பீர்க்கங்காயோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து செம டேஸ்டா இருக்கும். இது எனக்கு என்னோட ஆந்திரா ஃப்ரெண்டு தான் கத்து கொடுத்தாங்க. சோ எனக்கு பிடிச்சது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் கூட்டு சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி பச்சடி சாப்பிடும் போது ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே Facebook ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.